அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சூப்பரா எந்திரிச்சு கோலம் எல்லாம் போட்டாச்சு. நான் இன்னைக்கு அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டேன் அப்படிலாம் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் கோலம் போடும்போது மணி 8 சூரிய பகவானே நல்லா சுள்ளுன்னு வந்துட்டாரு. ஏன்னா ஏன் சூழ்நிலை அப்படி இருக்கு, ஏன்னா வாசல்லாம் தெளிச்சுட்டு உடனே வந்து கோலம் போட முடியாது. அப்படி உடனே வந்து கோலம் போட்டேன்னா வீல் சேர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சேரெல்லாம் ஒட்டிக்கும். ஏன்னா மண்ணு தரதானே சாணியெல்லாம் போடுவோம், அப்போ வந்து அதெல்லாம் ஒட்டிக்கும். கையில தள்ளுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த இடத்துல வந்து அந்த வீல் சேரோட அச்செல்லாம் பதிஞ்சு ரொம்ப சேராயிரும். அதனால நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கோலம் போடுவேன். ஹர்னிக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அவள் படிச்சுட்டு இருந்தா. அவளையே நம்ம தொந்தரவு போடணும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4 கோலம் இருக்கு, அதில் ஏதாவது ஒன்று போட்டு செம்மண் கட்டி இழுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன். நல்லா காஞ்சிருந்துச்சு. சில பேர் சொல்லுவாங்க கட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, இப்படிதான் இவ்வளோ நேரத்துக்கு கோலம் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி அந்த வேலையை செய்கிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து உண்மையாக மன நிறைவோடு பக்தியோடு செஞ்சோம்னாலே அது எல்லாமே கடவுள் ஏற்றுக்குவார். இது எல்லாமே நம்மளோட மனசுக்குள்ள நம்ம ஏற்படுத்திக்கிட்டது தான். அப்படி இல்லை, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் கடவுள்கிட்ட சொல்லிடுவேன், சாமி இப்படிதான் என் சூழ்நிலை, நான் இப்படிதான் நான் செய்யறேன், இதுல எந்த குத்தம் கூற இருந்தாலும் மன்னிச்சுக்கோப்பா சாமி அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படிதான் நான் எல்லா வேலையும் செய்வேன். எங்க வீட்டுக்காரர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் அடிபட்டு இருக்கும் போது இன்னமும் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு இருக்கும், நீ வந்து எனக்கு மனைவியா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு வந்து நீ தாயா இருந்தா போதும். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு பொம்பளைன்னு இருக்கணும், பொம்பளை இல்லாத வீடு வந்து வீடே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதை நான் மைண்ட்ல வச்சுக்குவேன். அப்போ அவர் எந்த அளவுக்கு அதை வந்து உணர்ந்திருப்பாரு, நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வீடு எப்படி இருந்திருக்கும், கோலம் போட்டிருக்க முடியாது, அதெல்லாம் எப்படி உணர்ந்திருப்பாரு அப்படின்ட்டு அதை நினச்சிக்கிட்டு நான் வந்து அவரை அதுதான் என் மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஹரிணிக்கிட்ட வந்து அவருக்கு சின்ன வயசில் நான் வந்து பருப்பு சாதம் ஊட்டுவேன் அப்படின்னு, அவளுக்கு வந்து அவளுக்கா நான் ஊட்டினதில்லை. ஏன்னா 1 வயசு இருக்கும் போதே நான் வந்து எனக்கு அடிபட்டுருச்சுல, ஒரு 2 டைம் 3 டைம் நான் ஊட்டியிருப்பேன் சாப்பாடு, அவ்வளோதான். அப்போ வந்து பருப்பு சாதம் வந்து ஊட்டினேன் பாப்பா அப்படின்னு. அப்போ வந்து அவளுக்கு வந்து திடீர்னு என்ன நினைச்சாலும் தெரியல, 2 நாளைக்கு சொன்னேன். இப்போ வந்து அம்மா எனக்கு அந்த பருப்பு சாதம் சாப்பிடணும் போல இருக்கு, அது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா, சரி அவ ஆசை என் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தயிர் தாளிச்சு வாழைக்காய் வறுத்தலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி அவ கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னவோ தெரியல புள்ள ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு நெய் ஊற்றி ஊட்டி விட்டேன். உடனே அவ சின்ன வயசுல எனக்கு ஒரு 3 டைம் தான் நான் ஊட்டி விட்டுருப்பேன். எனக்கு எப்படிமா ஊட்டி விட்டீங்க, அது மாதிரி எனக்கு இப்போ ஊட்டி விடுங்க அப்படின்னா, நான் வந்து அங்கே பாரு நாய் பாரு, அங்கே பாரு நிலா பாரு, அங்கே பாரு பூனை பாரு, அங்கே பாரு அப்படின்னு சொல்லி அப்படித்தானே நம்ம சோறு ஊட்டுவோம் சின்ன பிள்ளையில. அந்த மாதிரி அவளுக்கு ஒரே கூச்சமா போயிருச்சு, இப்படிதான் ஊட்டினீங்களாமா அப்படின்னா. எனக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா ஒரு 3 டைம் 4 டைம் தான் ஊட்டினேன். அப்புறம் வாயை வந்து உப்புன்னு வச்சுக்கு, வா தின்னு தின்னு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன வயசு கதையெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அப்படிதான் இன்னைக்கு அவளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.